இந்த ஒரு விஷயம் போதும். எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும்னு திருமாவளவன் அவர்கள் பேசியது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அனைத்து அரசு மதுக்கடைகளையும் மூடினால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் பாதிப்பு ஏற்படும் கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் நிலை வந்தால் கூட மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. இந்த போராட்டத்தின் மூலம் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் திருமாவளவன் அவர்கள் பேசியபோது, கட்டாய மதுக்கடைகளை மூட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். நாம் தேர்தல் கணக்குக்காக இதனை கூறியுள்ளதாக தொலைக்காட்சி விவாதங்கள் கூறுகின்றன. என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. திமுக நேரடியாக சொல்வதற்கு பயந்து கொண்டு பூசி மொழிகி தேசிய கொள்கை என்று டைவர்ட் செய்வதாக கூறி வருகின்றனர். நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள நாணம் வேண்டும். இதனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சக்தி தேவை. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தான் சொல்கிறோம். அதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. திமுக தலைமையில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது. ஆனால் இதனை யாரும் பாராட்ட மாட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே கேள்வி கேட்கவில்லை என்று கேட்பார்கள். கேள்வி கேட்டால் ஏன் கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கிருந்தே கேள்வியை கேட்கிறீர்கள் என்பார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணியில் இருந்து விலகி வந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான். கூட்டணியில் இருந்து கொண்டே கேள்வி கேட்பதற்கு ஒரு கெத்து வேண்டும். அது விடுதலை கட்சிக்கு தான் இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசு மதுபான கடைகளை மூடினால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும், இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன பலன் என்று கேட்டால் மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றிதான் என்று கூறியதோடு, ஸ்டாலினை விமர்சிக்க எந்த தயக்கமும் இல்லை. அப்படி இருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க முடியாது. தேர்தல் களத்தில் பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் என்ற நிலை வந்தால் மதுவுக்கு எதிரான போராட்டத்திலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. இந்த போராட்டத்தின் மூலம் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் பேசியுள்ளார். இந்த ஒரு விஷயம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.